முழுமையான ஆதாரம். இப்பயும் நான் சொல்கிறேன், சிறு வயது குழந்தைகளை ஐசியூஆரில் அட்மிட் பண்ணிவிட்டு வெளியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு நான் சொல்கிறேன், டெங்குனால ரத்த தட்டன்கள் குறைஞ்சி நீங்கள் கவலையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா தைரியமாக வாங்க. 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைனா நான் அங்கே வரேன், ஐசியூஆரில் அங்கேயே வச்சு காப்பாற்றுவோம். 10 வயசுக்கு மேலே இருக்கணும், நீங்கள் இங்கே வாங்க, நான் காப்பாற்றுறேன். ஏன்னா எல்லா சப்போர்ட்டும் வேணும். நம்ம கஷாயத்தை மட்டும் கொடுத்து பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த ஐசியூ செட்டப்பு, அந்த சலைன் போயிட்டுருக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாமே செய்யும். இது ஒரு கூட்டு சிகிச்சை. 10 வயசுக்கு கீழேனா குழந்தைகள் எடுத்த உடனே நம்ம கொடுக்குறத சாப்பிடாது, விவரம் தெரியாது, அழுகும். அந்த கால விரயம் தப்பானது. ஐசியூஆரில் வச்சு இதை செய்வோம். 10 வயசுக்கு மேலேயே தைரியமாக இங்கே வந்துடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் இதோடைய கருத்து. ரொம்ப ஆணித்தரமாகவே. ஆமாம். உலகம் முழுக்க டெங்கு காய்ச்சலுக்கு போன அதெல்லாம் சிங்கப்பூரில் நிறைய டெத்து. மலேசியா, சிங்கப்பூரில் ஏகப்பட்ட டெத்து டெங்குல. சின்ன குழந்தைகள், குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு சில மருத்துவமனைகளில் 18 வயசு பிள்ளைங்க, 19 வயசு பிள்ளைங்கள்லாம் பீரியட் அதிகமாக போய் நிறுத்த முடியாமல் இறந்து போன வரலாறுலாம் இருக்குது.